வணக்கம். அமித்ஷாவோட கையில் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டின்படி மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக கட்சிக்கு 90 சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 35 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவேண்டிய 142 இடங்கள் என்பது பாஜகவிற்கு எட்டாக்கனி. அமித்ஷா மோடியால் மீண்டும் ஒரு முறை மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற 100 வருட கனவில் அந்த மக்கள் மண்ணள்ளி போட்டிருக்கிறார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய கனவுகளோடு இருந்த அமித்ஷா, நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதற்கட்டமாக மேற்கு வங்கத்தில் 93.19% வாக்குப்பதிவு நடந்தது. ரெண்டாம் கட்டமாக 90%த்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது. முதல் கட்டத்தில் நடைபெற்ற 93.9% என்பது சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் நடக்காத வாக்குப்பதிவு இது. அப்போ முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுமே அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையான இடங்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவிலேயே எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறோம் என்று சொன்னார். ஆனால் உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின்படி முடியாது, பாஜகவால் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பதுதான். இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி 70 பேரணிகளை மேற்கு வங்கத்தில் நடத்தியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 வார காலம் அங்கேயே தங்கியிருக்கிறார் அமித்ஷா. பக்கத்து மாநிலமான ஹிமந்த பிஸ்வ சர்மா, அசாமினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வ சர்மா, அவர் பெங்காலி மொழி நல்லா பேசக்கூடியவர். அவர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போனால் என்ன மாதிரி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவரை மேற்கு வங்கத்தினுடைய பாஜகவுடைய பிரச்சாரத்தினுடைய நட்சத்திர பேச்சாளராக மோடி அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டார். இவையெல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், எஸ்ஐஆர் என்பது கொண்டு வரப்பட்டதே மேற்கு வங்க தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான் என்று சொல்லப்பட்டது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், மேற்கு வங்கத்தில் ஏறத்தாழ 60 லட்சம் வாக்குகள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இல்லையா, அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பாஜகவிற்கு எப்போவுமே ஒரு சிக்கலானது. இப்போ எஸ்ஐஆரின் மூலமாக 90 லட்சம் வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் நீக்கம் செய்யப்பட்டதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். முர்ஷிதாபாத் மாதிரியான மாவட்டத்தில் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஏறத்தாழ முஸ்லீம்களுடைய வாக்குகள் இப்போ நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு 30-35 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 35 லட்சம் வாக்குகளும் அப்படியே மம்தா பானர்ஜிக்கு விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவனுங்க என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் விளையாட்டை அங்கே போய் விளையாடுறானுங்க. யார்? ஆர்எஸ்எஸ் காரனுங்க. ஏன்னா நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து குடியேறுகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் வெளியேற்றணும், அதுக்காக தான் சிஏஏ, அதுக்காக தான் எஸ்ஐஆர், அப்படி இப்படின்லாம் ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்கிறானுங்க இல்லையா. ஆனால் மம்தா இந்த வாட்டி அவங்க அரசியலில் மேற்கொண்ட ஒரு நூதனமான பிரச்சாரம்ங்கிறது மேற்கு வங்க மக்களிடம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அப்படின்னா, பிஜேபி மோடி ஆட்சி பொறுப்பிற்கு மேற்கு வங்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா வங்காள மொழியே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் சாப்பிடும்போது மீன் குழம்பு வச்சு உங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சார ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 35 வருட காலம் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது இல்லையா. அதன் பிறகு 2011 மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே ஆட்சி பொறுப்பு இருக்கிறார். ஏறத்தாழ 184 இடங்களில் வெற்றி பெறுகிறார். 76 இடங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கிடைக்கிறது. 2016 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று வரையிலும் 3% வாக்கு வங்கி வைத்திருந்த பாஜக ஏறத்தாழ 5 இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள். 2021 அது 76 இடங்களாக மாறுகிறது. இப்போ இந்த நேரத்தில் பாஜக குறிவைத்து யாரை இல்லாமல் ஆக்குகிறார்கள்னா, தேசிய கட்சிகளாக இருந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அந்த மாநிலத்திலிருந்து பாஜகவால் இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையான செய்தி. இப்போ பாஜக 2014 மோடியினுடைய தலைமையில் பாஜக ஆட்சி இந்தியாவில் வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய கனவாக இருந்தது மேற்கு வங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவது. இப்போ பீகாரில் சாத்தியமாயிருச்சு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவில் சாத்தியமாயிருச்சு. அதே மாதிரி அவர்களுடைய கனவு அப்படிங்கிறது மேற்கு வங்கம்.
மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், வங்காள பிரிவினை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் மம்தா பானர்ஜி பெரிய அளவில் கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்தி. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் தாங்கள் பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஆட்சி அதிகாரத்தில் கால் ஊன்னணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மோடி, அமித்ஷாவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆப்பை மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது. போதா குறைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ் கோர்ட்டில் போய் ஒரு மிக முக்கியமான ஒரு 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 உத்தரவை பெற்றிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து. அது என்ன? வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஊழியர்கள் மட்டும்தான் மேற்பார்வையாளர்களாக இருக்க முடியும் என்பதை மாற்றி மாநில அரசு சார்ந்த ஊழியர்களும் மேற்பார்வையாளர்களாக இருக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. போதா குறைக்கு உங்களுக்கு தெரியும், 1 கோடிக்கும் அதிகமான மக்களுடைய பெயர்கள் மேற்கு வங்க அரசியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மம்தா பானர்ஜி அவர்களே கோர்ட்டில் போய் போராடி ஏறத்தாழ ஒரு 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வாக்களிக்க உரிமை பெற்றுக் கொடுத்தார் என்பதை விட அந்த பெயர்களெல்லாம் மீண்டும் வாக்களிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் இடம்பெறச் செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. மம்தாவினுடைய எளிமையான ஒரு வாழ்க்கை முறை, மம்தாவினுடைய ஒரு அடுத்தது வாரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அதனால் மக்களோடு மக்களாக உருவாடக்கூடிய ஒரு தோற்றத்தை எல்லாம் மம்தா பானர்ஜி அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி வருகிறது என்பதுதான் உண்மை. அப்போ உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின்படி மோடி, அமித்ஷாவினுடைய கனவில் மண்ணெண்ணி போட்டிருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. இப்போ பார்க்கிற மம்தா பானர்ஜி சொல்கிற மாதிரி 200க்கும் அதிகமான இடங்களில் மம்தா வருகிறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு தான் ஆட்சி பொறுப்பில் வரப்போகிறது என்பது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. அதுதான் மே 4ஆம் தேதி நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.